ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் ஷியாமளாய வித்மகே கலஹஸ்தாயை தீமகி தன்னோ வராஹி பிரச்சோதயாத். ஓம் ஆதிவாராகி போற்றிவோம், சுகவன வாராகி போற்றிவோம், சாந்த சுரூபிணி போற்றிவோம். ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி. வாராகி மலை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்த பீஜன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை கொள்றதுக்காகத்தான் இந்த உருவம் எடுத்தாங்க. திருமாலின் தங்கை, உங்களுக்கு நெற்றிக்கன் அப்படிங்கிறதும் இருக்குது, சிவசக்தியினுடைய ரூபம் இவங்களுக்கு அதுதான். ஆனால் இவங்களை திருமாலின் தங்கை அப்படிங்கிற ஒரு நாளைக்கும் சரி, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஜாதக ரீதியாக இது எங்கே குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், கரணம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், கரணம்னு ஒன்று இருக்குது. கௌளவகரணம் அப்படின்னு சொல்லி யாருக்கு வருதோ அவங்க இந்த வாராகி அம்மனை தாராளமாக கும்பிடலாம். ரொம்ப சிறப்பு, சிறப்புலையும் சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அதுக்கும் பிற்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க சாதாரணமாக நமக்கு எல்லாரும், நமக்குன்னு இல்லை, எல்லாம் பொதுப்படையாகவே எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறவங்க தான். அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இவங்க தான் கும்பிடணும், இவங்க கும்பிடக்கூடாது, இவங்க நம்மளுக்கு ஆகும், இவங்க நம்மளுக்கு ஆகாது. அவளோட இறைவி தூணிலையும் இருப்பாங்க, துருங்குலையும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட நேரத்துக்கு எல்லா இடத்துக்கும் வர்றவங்க. அழுகிற குடும்பத்தினுடைய கண்ணீரை துடைக்கிறவங்களும் அவங்க தான். நோயை ரொம்ப நோயில் நொந்து போன குடும்பங்களுக்கு நோய் அகற்றி, பிணியெல்லாம் அகற்றி ரொம்ப இன்ப வாழ்வை கொடுக்குறவங்க, ஆனந்தமான வாழ்வை கொடுக்குறவங்க தான் வாராகி அம்மன். இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். கேன்சராக இருந்ததை கூட குணம் பண்ணி அவங்களே பூஜை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அம்மா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை மறுபடியும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், எந்த ஒரு கட்டுக்கதையும் தயவுசெய்து நம்ப வேண்டாங்க. எந்த ஒரு இடர்பாடுகளான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டாங்க, மனத்தாங்களான விஷயத்தை சொல்லிட்டாலும் தயவுசெய்து நம்ப வேண்டாங்க. எங்களுக்கு உண்டான ஃபோன் நம்பர் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் கேட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அம்மா குழந்தையாக இருப்பா, தோழியாக இருந்து நினச்சா தோழியாக இருப்பா, குழந்தையாக இருந்தால் குழந்தையாக இருப்பா, அம்மாவுக்கு அம்மாவும் இருக்கிற அம்மாவுக்கு அம்மாவாக இருப்பா. அப்படியெல்லாம் நம்ம வணங்கலாம். நல்லா பேசுவாள், அம்மாவோட நம்ம நிறைய பேசலாம். அதனால் இந்த ஒரு அருளை நீங்கள் அடையணும்னு சொல்லி, எல்லாரும் அடையணும்னு சொல்லி நான் விரும்பி கேட்குறேன்.